வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம வீடியோ டாக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல நான் சர்ச்ல போய் notepad++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண ஃபைல்ல போய் நியூல கொடுத்துக்கிறேன். HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண என்னென்ன HTML கோட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML கொடுத்துக்கலாம். இந்த டாக் நம்ம கொடுக்கிறது மூலமா பிரவுசர் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்ல ஒரு HTML டாக்குமெண்டா இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சோ அதுக்காக நம்ம இந்த டாக் கொடுக்கிறோம். அடுத்து HTML ஓபனிங் டாக், HTML க்ளோசிங் டாக். இதுக்குள்ள ஹெட்டிங் ஓபனிங் டாக், ஹெட்டிங் க்ளோசிங் டாக். இந்த ஹெட்டிங் டாக் உள்ள டைட்டில் ஓபனிங் டாக், டைட்டில் க்ளோசிங் டாக். இன்னைக்கு நம்ம வீடியோ டாக் பத்தி பார்க்க போறோம். சோ டைட்டில் வீடியோ டாக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து பாடி ஓபனிங் டாக் கொடுத்துக்கலாம். HTML க்ளோசிங் டாக் எங்க முடியுதோ அதுக்கு மேல பாடி க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்றேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இல்ல ஃபைல் நேம் நான் வீடியோ டாக் கொடுக்கிறேன். கொடுத்து .html டைப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபைல் டெஸ்க்டாப்ல வேணும். சோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ண உடனே என்னோட டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாடியில போய் நான் ஒரு ஹெட்டிங் டாக் கொடுக்கிறேன். நான் ஹெட்டிங் 2 ஓபனிங் டாக் ஓபன் பண்ணி மை ப்ரோக்ராமிங் லைன் டைப் பண்றேன். ஹெட்டிங் 2 டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம சேவ் பண்ண இந்த HTML ஃபைலை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணோம். சோ டெஸ்க்டாப் போலாம். டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ண HTML ஃபைல் இந்த இடத்துல இருக்கு. நான் இதை ஓபன் பண்றேன். டைட்டில்ல நான் வீடியோ டாக் கொடுத்திருக்கேன். அது எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ நம்ம பாடியில என்னென்ன டைப் பண்றோமோ அது எல்லாமே நம்மளோட வெப் பேஜ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நான் பாடியில ஹெட்டிங் டாக் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ அது மட்டும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இன்னைக்கு நம்மளோட வெப்சைட்ல எப்படி வீடியோ கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல வீடியோ டாக் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதே வீடியோ டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த வீடியோட ஓபனிங் டாக்ல சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுப்போம். நான் கொடுக்கக்கூடிய வீடியோ டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். வீடியோ 2 webmன்ற ஃபைல் ஃபார்மேட்ல நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ என்னோட HTML ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கிறதுனால நான் வெறும் அதோட நேம் மட்டும் நான் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த வீடியோ ஓபனிங் டாக்ல நான் கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய வீடியோ நான் எப்ப பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்ப பாஸ் பண்ணிக்கலாம், எப்ப ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்ப ப்ளே பண்ணிக்கலாம். சோ அதுக்காக இந்த கண்ட்ரோல்ன்ற ஆட்ரிபியூட் நான் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்மளோட HTML ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்ம என்ன வீடியோ கொடுத்தோமோ அந்த வீடியோ நமக்கு நம்மளோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகுது. நம்ம ப்ளே பண்ண உடனே நமக்கு ப்ளே ஆகுது.
நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து நம்ம வெப் பேஜோட ஸ்கிரீன் சைஸ்ல இருக்கு. ஸோ இதோட சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல இந்த வீடியோ ஓப்பனிங் டேக்ல நான் வித் கொடுக்குறேன். எனக்கு வந்து 50% வேணும். ஹைட் வந்து 40% வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம என்ன வித் அண்ட் ஹைட் கொடுத்தோமோ அந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வித் அண்ட் ஹைட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து நம்மளோட வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வித் அண்ட் ஹைட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. அடுத்து லூப் கொடுக்கலாம். அதே வீடியோ ஓப்பனிங் டேக்ல நான் லூப்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நான் ப்ளே கொடுக்குறேன். நான் வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ டேக்ல நம்ம லூப்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்ததுனால இது கரெக்டா 3.6 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ நம்ம லூப்பும் கொடுத்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ப்ளே பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு திரும்ப ரன் ஆயிட்டே இருக்கும். இந்த லூப்ல வந்து நம்ம 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி எத்தனை வாட்டி நம்மளோட வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகணுமோ அத்தனை வாட்டி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லூப்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இல்லாம நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், சவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கறது மூலயமா நம்மளோட வீடியோவுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல வந்து இந்த 3 பட்டன்ஸ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பிக்சர் இன் பிக்சர் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பிளாங்கா இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த பிக்சர் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. நான் எக்ஸிட் கொடுத்துட்டு நான் ப்ளே பண்றேன். ஸோ நான் ப்ளே பண்ண உடனே இந்த இடத்துல இருக்க 3 பட்டன்ஸை கிளிக் பண்ணி பிக்சர் இன் பிக்சர் கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு பிளாங்க் ஆகும். ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு. இது எந்த மாதிரி டைம்ல நம்ம கிரியேட் பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் நம்ம வெப்சைட்டை பத்தி ரிலேட்டடா வந்து நம்ம சொல்லிட்டு டைட்டில் மாதிரி ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல ரன் பண்ண விடலாம். ஸோ அதுக்காக இந்த பிக்சர் இன் பிக்சர் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போஸ்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதை கொடுத்து நம்மளோட வீடியோல நம்ம ஏதாச்சும் ஒரு டைட்டில் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்து அதை பத்தி அந்த வீடியோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் போஸ்டர்ல ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். நான் டெஸ்க்டாப்ல இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி நான் வந்து இந்த mickey2.jpgன்ற இமேஜை கொடுக்க போறேன். ஸோ நான் ப்ராப்பர்ட்டி போயிட்டு செக்யூரிட்டி கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எந்த பாத்ல இருக்கு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும். நான் இதை காப்பி பண்ணி நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இந்த போஸ்டர் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு URL. இந்த URLல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பாத்தை வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இருக்கோம். இப்போ நம்ம ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் வந்து இதுதான். இது வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ அதான் வந்து போஸ்டர். ஸோ அதுக்காக தான் போஸ்டர்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா நம்ம வீடியோவோட ஃப்ரண்ட்ல நம்ம ஒரு இமேஜ் கொடுத்துக்கலாம். அதை பத்தி ரிலேட்டடா அந்த வீடியோ இருக்க அந்த இமேஜ் கொடுத்துட்டு
நம்ம பிளேன்ற ஆப்ஷன் பிளே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ வந்து உள்ள போய் நமக்கு வீடியோ ரன் ஆகும். ஸோ இதுக்காக இந்த போஸ்டர்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பிக்சர் இன் பிக்சர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ வீடியோ வந்து எனக்கு இந்த இடத்துல பிளே ஆகும். ஆனா நான் போஸ்டர் கொடுத்துருக்கேன், அது வந்து இந்த இடத்துல எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல டிஸ்பிளே ஆகுது. பிளே பண்ற பாருங்க. ஸோ இதுக்காக நம்ம போஸ்டர்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து போஸ்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். இந்த வெப்பேஜ்ல நான் பேக்ரவுண்ட் வந்து வேற கலர்ல எனக்கு தேவை. ஸோ அதனால நான் பேக்ரவுண்ட் கலர்ன்ற ஆட்ரிபியூட் வந்து பாடி டேக்ல யூஸ் பண்றேன். எனக்கு பிங்க் வேணும். ஸோ நான் பிங்க் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே ஹெட்டிங் டூன்ற ஓப்பனிங் டேக்ல நான் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றேன். இதுல பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரெட் கலர் தேவை. ஸோ நான் ரெட்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இந்த மை ப்ரோக்ராமிங் லைனுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் கலர்னு கொடுத்து ஒயிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா எனக்கு வந்து மை ப்ரோக்ராமிங் லைன்ற டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்லயும் பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி அந்த வீடியோ வந்து நமக்கு எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ற ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கறது மூலமா நம்ம எப்ப வேணா பிளே பண்ணிக்கலாம், எப்ப வேணா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங்கோ டைட்டிலோ வந்து நம்ம ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை போஸ்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீடியோட ஃப்ரண்ட்ல வந்து அந்த இமேஜ் கொடுத்து நம்ம பிளே பண்ண உடனே அந்த ஹெட்டிங்கோட ரிலேட்டடா வந்து அந்த வீடியோ ரன் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ டேக்ல இருக்கு. இந்த வீடியோ டேக் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜை வந்து நம்ம இன்னும் பெட்டரா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காகலாம் தான் வந்து இந்த வீடியோ டேக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து என்னோட வெப்சைட்டை குரோம்ன்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றேன். ஸோ அதனால என்னோட வீடியோ வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும். MP4, WebM, OGG இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல தான் வந்து நம்மளோட வீடியோ ஃபைல் ஃபார்மேட் வந்து இருக்கணும். ஸோ குரோம் ப்ரௌசர்ல MP4 ஃபைல் ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னோட வீடியோ வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட்ல நான் அவைலபிளா வச்சிருந்தாலும் நான் வந்து இந்த குரோம்ன்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணிப்பேன். நம்ம லாஸ்ட் வீடியோல என்னென்ன ப்ரௌசர் வந்து எந்தெந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும் பண்ணாதுன்றத பார்த்தோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணலன்னா போஸ்ட்ன்ற ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் வந்து ஒரு மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட் வீடியோ அண்ட் ஆடியோ டேக். இந்த டேக் நம்ம கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப்பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண எந்த ப்ரௌசர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து MP4, OGG, WebMன்ற 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 3 ஃபைல் ஃபார்மேட் வீடியோ வந்து சோர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த சோர்ஸ்ன்ற டேக்குள்ள நம்ம கொடுத்துக்கலாம். அது இல்லாம டைப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்காக நம்ம ஆட் பண்றோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் வந்து MP4, இது வந்து OGG, இது வந்து WebM அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு வந்து இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கணும். அப்போதான் நம்ம எந்த ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணாலும் அந்த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது வந்து MP3ன்ற ஒரு டைப் இருக்கு,
இல்ல வெப்எம்ன்ற ஒரு டைப் இருக்கு. ஸோ நம்ம வந்து MP3 வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம அடுத்து இருக்க டைப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்குறோம். சோர்ஸ்ன்ற டேக்ல இந்த சோர்ஸ் அண்ட் டைப்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கறது மூலமா நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து வெப்சைட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற டேக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.